வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் புதிய தலைவர் நியமனம் ஏற்பட்டிருக்கு. என்ன தேவை, என்ன அவசியம் வந்தது? எதனால மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார்? இல்லை, தேர்தலுக்கு முன்னாலே திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்னை பதவியிலிருந்து விடுவிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த பதவியில் தொடர விரும்பலை, ஆகவே ஒரு புதிய தலைவரை காங்கிரஸ் கட்சி அறிவிக்கணும்னு தேர்தல் நடப்பதற்கு முன்பே அவர் தன்னுடைய விருப்பத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு தெரிவித்தார். பொதுவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவி 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இப்படித்தான். ஆகவே அவர் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த பதவியில் இருந்துட்டார். அவர் அடுத்த கட்டத்திற்கு இந்த கட்சி நகர வேண்டும், தன்னுடைய தனக்கு இருக்கின்ற சில பர்சனல் சிச்சுவேஷன்ஸ் அதன் காரணமாக தொடர முடியாது அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாரு. அதனால புதிய தலைவரை மாற்றிருக்கிறாங்க. சமீபத்தில் செல்வ பெருந்தகை வீட்டில் ஒரு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கலந்துக்கல. அதோட விரக்தியோட வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி என்னை கட்சி தலைவர் பதவியிலேருந்து என்னை நீக்கிடுங்க, என்னை விடுவிச்சிடுங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்த விஷயங்களாக நம்ம பார்த்தோம். தேர்தலுக்கு முன்னே அவர் இப்படி புலம்பியிருக்காரா? அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவருக்கு போதுமான ஆதரவு கிடைக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் அதாவது நீங்கள் அவர் திருமணம் இப்பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அது அவர் அறிவித்தது தேர்தலில் நடப்பதற்கு முன்னாலே அதை அறிவிச்சிட்டார். அன்றைக்கு அவருடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்த நிகழ்வுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்கள் கிரீஷ் ஜோடங்கர் வந்திருந்தார், மிஸ்டர் ராஜு வந்திருந்தார், அதே போல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான செயலாளர்கள் வந்திருந்தாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி அவருக்கு நல்ல அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கிறது, தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஆக்கினது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆக்கினது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அறக்கட்டளையினுடைய தலைவராக அவரை வைத்து அவர் நிர்வாகம் பண்ண சொல்லிச்சு. ஸோ அவர் காங்கிரஸ் கட்சி மேலே ஆதங்கப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. ரெண்டாவது, அவர் மனநிறைவோடு தான் அன்னைக்கு அவர் உரையாற்றினார். நான் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு விடைபெற்று செல்கிறேன். இது 2 ஆண்டுகள், ஏன் திருநாவுக்கரசர்லாம் இதை விட ரொம்ப மிக குறைவான காலத்தில் தான் அவர் பணியாற்றினார். ஆகவே காங்கிரஸ் கட்சியில் யாருக்கும் ஃபிக்ஸட் டென்யூர்லாம் கிடையாது. ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப, கட்சியினுடைய புதிய வேகத்திற்கேற்ப தலைவர்களை மாற்றுவது என்பது இயல்பாக நடந்துவிடக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே செல்வ பெருந்தகை முடியாதுன்னு சொன்ன பிறகு ஒரு புதிய தலைவரை நியமிப்பது தான் நியாயம். அதுதான் நடந்திருக்கிறது. ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போது புதிய தலைவரை தேர்வு மாறப்போகிறார் வரப்போகிறார் அப்படின்னு பேச்சு வரும்போதெல்லாம் 2-3 தலைவர்களோட பேர் அடிபடும். ஆனால் இந்த முறை ஆப்ஷனலாக யார் பேருமே இல்லை. பர்டிகுலராக திரு மாணிக்கம் தாக்கூரை மட்டும் தேர்வு செய்ய என்ன காரணம்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 பேர்கள் பரிசீலிக்கப்பட்டன. திரு மாணிக்கம் தாகூருடைய பேர் இருந்தது, செல்வி ஜோதிமணி அவருடைய பேர் இருந்தது, டாக்டர் இவர் செல்லக்குமாருடைய பேர் இருந்தது. ஆகவே இவர்கள் பேர்கள்லாம் பரிசீலிக்கப்பட்ட பிறகு தான் அதில் மாணிக்கம் தாகூருடைய நேம் சிரோட் டவுன். ஆகவே எப்பொழுதுமே 2-3 பேர்களை பரிசீலிப்பார்கள். ரெண்டாவது, மாணிக்கம் தாகூர் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு அக்ரஸிவ் ஸ்டாண்ட் எடுத்து அவர் இந்த அலையன்ஸ் தாவைக்காவோட போகணும் அப்படிங்கிறதுலலாம் ஒரு முயற்சி எடுத்தார். ஆகவே தேர்தலில் ஒரு தாவைக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்த உடனே ஸோ நேச்சுரலி அவர் அவர் மேலே கவனம் திரும்புவது இயற்கை. அவர் சொல்கிறத அன்னைக்கு கேட்டிருந்தா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இதோட ஒரு பெரிய எழுச்சியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். அது உண்மையா? இல்லை, அன்றைக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் தோணலை. இதை போன்ற ஒரு வெற்றி விஜய் அவர்களுக்கு, நான் உட்பட அதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா? எங்களுக்கெல்லாம் கூட நான் கூட முதல்ல என்ன சொன்னேன்னா, ஒரு பெரிய ரிஸ்க்கு எடுத்து பாருங்க, இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு ஆண்டுக்கு முன்னால் செயற்குழு கூட்டம் நடக்கின்ற போது இதற்கு முன்னால் நமக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஒன்று அதிமுகவோட போகணும், இல்லைன்னா திமுகவோட போகணும். காங்கிரஸ் கட்சிக்கு இதுதான் வரலாறு. இந்த இடம் ஒரு 3வது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் இழப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். நமக்கு அகில இந்திய சூழல் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்கன்னா எங்களை போன்றவர்கள் சொன்னோம். ஆனால் தேர்தல் நெருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கிறதா அரசியல் ரீதியாக முறையான நடவடிக்கையாக இருக்கும்னு என்ன போன்றவர்கள் கூட சொன்னது உண்டு, எல்லாரும் சொன்னது உண்டு.
ஆனால் அவர் கிரீஷ் ஜோடங்கர் மட்டும் அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வேணும், அது இல்லாமல் வந்து கூட்டணி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தார். தேர்தல் முடிவுகள் வந்து அவர்கள் சொன்னது ஒரு நியாயம் என்பதை போன்ற ஒரு முடிவை தந்திருக்கிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு புதிய ஒரு வரலாறு வந்து தமிழ்நாட்டில் துவங்கியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மாணிக்கம் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் அதிரடியாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவரை காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைவராக நியமித்ததில் எவ்வளோ தூரம் கட்சியை கொஞ்சம் அனுசரித்து ஒருங்கிணைத்து அழைத்து செல்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, மாணிக்கம் தாக்கூருக்கு பின்னால் வந்து ஏறக்குறைய 30 வருஷம் ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய டிஎன்ஏ முழுமையாக அறிந்தவர். அவர் வந்து மாணவர் காங்கிரஸ்லேருந்து சிவகங்கையில் ஒரு மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஆரம்பித்து படிப்படியாக வந்து அகில இந்திய அளவில் போய் பிறகு டெல்லியிலேயே வந்து அவர் அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகத்தில் அவர் உட்காராத நாற்காலியே வந்து இல்லை, அந்த அங்கேயே இருந்து அத்தனை விதமான அணிகள்லையும் அவர் பணியாற்றியிருக்கிறார். மாணவர் அணி, இளைஞர் அணி, அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவினுடைய உறுப்பினர், அதுக்கு பிறகு முக்கியமான மாநிலங்களில் வந்து அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர். தெலுங்கானாலாம் அவர் இன்சார்ஜாக இருக்கும்போது தான் ரேவந்த் ரெட்டியை வந்து அவர் கொண்டாந்து சேர்த்தார். ரேவந்த் ரெட்டி வந்து அப்பொழுது பிஜேபியில் தான் இருந்தார். ஸோ ரேவந்த் ரெட்டியை போன்றவர்களெல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை கொண்டாந்து காங்கிரஸில் சேர்த்து தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 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 ரிவைவல் ஆகிறதுக்கு வந்து மாணிக் தாகூர் வந்து ஒரு பெரிய ஒரு ரீசன். இப்போ வந்து அவர் சில பேருக்கு வந்து ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பார்லமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. சிலருக்கு பார்லமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் மாணிக் தாகூர் பொறுத்த வரைக்கும் போத் ஆர்கனைசேஷனல் as well as parliamentary experience. ஆனால் பேச்சில் ஒரு பாய்ச்சல் இருக்குது, ஒரு வேகம் இருக்குது, ஒரு அதிரடி இருக்குல்ல? அதான் அதிரடி தான் இருக்குமே ஒழிய கண்ணியம் தவறி அவர் மற்ற இடத்துல பேச மாட்டார். அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்களை சென்று அடையணும்னா ரொம்ப வலுவாக தங்களுடைய கருத்துக்களை வந்து ஆணித்தரமாக தெரிவிப்பவர்கள். அந்த பாய்ச்சல் இன்னைக்கு அவசியமா காங்கிரஸுக்கு? அதோட வெளிப்பாடு தான் மாணிக்கம் தாக்கூர் தலைவராக தேர்வு. அப்படி அல்ல, மாணிக்கம் தாக்கூர் வந்து அவர் 52 வயது சார். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து மிகவும் இளைஞரும் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் வந்து பெரிய வயதானவரும் இல்லை, நல்ல பருவம்னு சொல்லுவாங்கல்ல, அதை போன்ற ஒரு காலத்தில் வந்து பதவியேற்றிருக்கிறார். ஸோ இது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ வந்து ஒரு 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 பதவி, இப்போ தலைவர் காமராஜர் வந்து 45-46 வயசில் வந்து முதலமைச்சரானார். ஸோ கலைஞர் அதை போல் முதலமைச்சரானார். ஸோ இவர்களுக்கெல்லாம் ராஜீவ் காந்தி வந்து அதை போல் வந்தார். அந்த வயதில் வந்து பதவிகள் கிடைப்பது வந்து மிக மிக கடினம். ஸோ வந்து ஒரு எல்லாம் உடல் தளர்ந்த பிறகு, எனர்ஜி குறைஞ்ச பிறகு ஒரு பதவி கிடச்சி ஓட முடியாமல், இப்போலாம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி என்பது 24/7. அதாவது நீங்கள் வந்து 24/7 நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும், ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும். இதுக்கிடையில் டெல்லியில் உடனே கூப்பிட்ட உடனே நீங்கள் ஓட வேண்டியது இருக்கும். ஸோ இதை போன்ற ஒரு வேலைக்கு வந்து வயது, உடல் நலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர் இஸ் த கரெக்ட் சாய்ஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரே கேள்வியை 2 விதமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, செல்வ பெருந்தகைகிட்ட இல்லாத வேகமும் பாய்ச்சலும் துணிச்சலும் மாணிக்கம் தாக்கூர்கிட்ட இருக்குது, இது இப்படி எடுத்துக்கணுமா? அல்லது செல்வ பெருந்தகை விசஸ் மாணிக்கம் தாக்கூர் ஒப்பீட்டு அளவில் 2 பேருமே எப்படி, எந்த வகையில் செல்வ பெருந்தகையை விட மாணிக்கம் தாக்கூர் சிறந்தவர், அல்லது வித்தியாசங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் எடுத்து? அதாவது யூ கனாட் கம்பேர் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஓகே, கேட்டிங்களா? ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஸ்டைல். இப்போ அதே வந்து தான் நேற்று விட அதுக்கு நான் சொல்கிற பதிலை விட மாணிக்கம் தாக்கூர் சொன்ன பதிலே அதிக பொருத்தமாக இருக்கும்னு சொன்னேன். அவர் சொன்னார், இது வந்து ஒரு ரிலே ரேஸ். ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு கட்டத்தில் ஓடி முடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு கோணத்தில் அவருடைய பங்கை ஆற்றியிருக்கிறார். செல்வ பெருந்தகை வந்து அவருடைய பீரியடில் 2 சிறப்பான பதவிகளை செஞ்சார். இப்போ நீங்கள் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் பார்க்குற இந்த காங்கிரஸ் மைதானம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தானுடைய சொத்தே ஒழிய ஒரு 30 வருஷமாக எங்கள்கிட்ட இல்லை. அது வந்து ஒரு தனியார் நிறுவனத்திடம் போய் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து அதை ஆக்கிரமிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் கூட காங்கிரஸ் கட்சி போட முடியாது. காமராஜர் ஹால் மட்டும்தான் எங்கிட்ட இருந்ததே ஒழிய அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த 250 கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த 250 கிரவுண்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மீட்டு எடுத்து அந்த இடத்த முழுவதும் வந்து அந்த தனியார்ட்டிருந்து மீட்டு எடுத்து அதை ஃபென்ஸ் பண்ணி அதற்கு பிறகு 3 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, அந்த வழக்கையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி
அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொசஷனை டைட்டில் பக்காவாக அதை உருவாக்கி கொடுத்த பெருமை வந்து செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கணும். நம்ம அதை கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அதை போல் வந்து கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அமைப்பை ஒன்றார். அதை வந்து அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வந்து நான் தான் அதுக்கு சேர்மனாக இருந்தேன். அதனால் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 20,000 அமைப்புகளை அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், நிர்வாகக்குழு உறுப்பினர், ஒரு 2.25 லட்சம் காங்கிரஸ் உறுப்பினர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு பூரா QR கார்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்தில் போய் நீங்கள் போய் சென்னையில் இந்த வார்டு நம்பரை போட்டு இது யார் தலைவர்னு கேட்டால் அங்கே எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அதை மாதிரி ஆவணங்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து அந்த 2 பணியும் செல்வ பெருந்தகை செய்திருக்கிறார். ஸோ இவர் வந்து இவருடைய ஸ்டைல் வந்து வேறு. இன்றைக்கி வந்து புதிய ஒரு இது இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி. 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி போன்ற ஒரு சிச்சுவேஷன். இது வந்து நீங்கள் முழுக்க நீங்கள் ஆளுங்கட்சி இல்லைனா கூட ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இந்த சூழ்நிலையில் காங்கிரஸை நடத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு வந்து மாணிக்கம் தாவூர்ட்ட அந்த எக்ஸ்பர்டைஸ் உண்டு. அவர் பல மாநிலங்களில் பொறுப்பாளராக இருந்ததுனால அங்கே கூட்டணி ஆட்சியும் நடந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியும் நடந்திருக்கு. கூட்டணி ஆட்சியை வந்து எப்படி நடக்கணும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட எப்படி தொடர்பு வைத்துக்கணும், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவர் நல்லா அதை அவர் விட்டு சென்ற இடத்துலேருந்து அவர் தொடர்வார். மாணிக்கம் தாக்கூர் பதவியேற்ற நிகழ்ச்சியில் நிறைய தலைவர்கள் நிறைய பேர் பேசுனீங்க. அதில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான பேச்சு அப்படின்னா அது உங்களுடைய பேச்சு தான். அதில் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் நிறைய முறை மாணிக்கம் தாக்கூருக்கு அறிவுரை சொல்லியிருக்கேன், வழி நடத்தியிருக்கேன், நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதற்கு அவர் பேசும்பொழுதும் நானும் சில ஆலோசனை சொல்லியிருக்கேங்க மாதிரிலாம் பேசிட்டு, இது நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸை வழி நடத்திட முடியாது, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரோ அப்படிதான் தமிழ்நாடு காங்கிரஸை வழி நடத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பேசினார். அது உண்மைதானா? அப்படிதான் அதை பண்ண முடியும்? உண்மைதான். அதாவது நான் வந்து அவரை வந்து சந்திச்சு சில சமயம் பேசும்போது ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம். காங்கிரஸ் கட்சி எதிர்காலத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது. அப்பொழுது வந்து கூட்டணி திமுகவோட கூட்டணி. ஸோ திமுக கூட்டணி என்பதை மனதுக்குள்ளே வாங்கிக்கிட்டே நான் பேசுகிறேன். அதை எப்படி வந்து அந்த கட்சியை வந்து நம்ம நடத்தணும், எந்த மாதிரி அதை கொண்டு போகணும், திமுக கூட இருந்து கொண்டு கட்சியை வந்து ஒரு 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 எஃபெக்டிவாக ஆர்கனைசேஷனாக பில்டப் பண்ணுறது எப்படி, இது வந்து மாதிரி நாங்கள் வந்து என்னுடைய டிஸ்கஷன் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி காங்கிரஸை நடத்துறதுங்கிறது முடியாது. ராகுல் காந்தி என்ன விஷன் வச்சிருக்கிறாரோ, அவர் எந்த வகையில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி இயக்குவது தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக பயணிக்க முடியும். அப்படின்னா நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது மாணிக்க தாக்கூர் பேசின பேச்செல்லாம் ராகுல் காந்தியோட வாய்ஸ் தானா? அன்றைக்கே வந்து அவருக்கு முதல்ல இருந்தே ராகுல் காந்திக்கு வந்து காங்கிரஸ் எந்த விதமான ஊன்றுகோலும் இல்லாமல் தன்னுடைய கால்களில் தமிழகத்தில் பயணிக்க வேண்டும் என்பது தான் அவருடைய பெரிய விஷன். அதற்காகத்தான் வந்து அவர் வந்து ஆர்கனைசேஷனை தயார் பண்ணார். பெர்ஹாப்ஸ் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் அந்த கூட்டணிங்கிற கலாச்சாரத்தில் ஊறி வந்தவர். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஹோல் கேரியர் இந்த காங்கிரஸ் பார்ட்டி, அதில் வந்து நாங்கள் மேஜராக எம்எல்ஏ இருந்தது, எம்பியாக இருந்தது எல்லாமே கூட்டணியினுடைய காலத்தில் தான் இருந்தோம். ஆகவே எங்களை போன்றவர்களுக்கு வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். இதிலிருந்து லிபரேட் ஆகி தனியாக ஓடணுங்கிற வேகம் வந்து புதிதாக வருகின்ற இளைய தலைமுறைக்கு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் வந்து மாணிக்கம் தாக்கூரை போன்றவர்கள் இப்போ வந்து அவர் நிறையா புதிய மாற்றங்கள் நிறையா கொண்டாந்துருக்கிறாரு. இளைஞர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த நியூ ஜென்ரேஷன் வந்து இஸ் ட்ராவலிங். இப்போ எங்களை போன்றவர்கள் அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது தான் சரி. ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தனிச்சு இயங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி திமுகவுடைய நிழல்லையும் இப்போ தாவேக்காவோட நிழல்லையும் இருக்குங்கிற மாதிரி விமர்சனம் அப்படி தானே இருக்குது. இல்லை, அதாவது கூட்டணிகள் வந்து இனிமேல் அகில இந்திய அளவிலும் சரி தமிழகத்தில் அளவிலும் சரி தேர்தல் வெற்றிக்கான அரசியல் பயணத்தில் கூட்டணிகள் வந்து தவிர்க்க முடியாதது. உங்களுடைய ஆசை வந்து எப்படி இருக்கலாம்னா, நான் வந்து கூட்டணியில் மேஜர் பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாமே ஒழிய, இன்றைக்கு வந்து கூட்டணியே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து வார்த்தை அலங்காரத்துக்கு வந்து மேடை பேச்சுக்கு தன் பின்னால் இருக்கிறவங்க வந்து தைரியமாக இருக்கணுங்கிற அந்த அவங்களுக்கு அந்த உணவை ஊட்டணுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குமே ஒழிய, கள யதார்த்தம் வந்து இன்றைக்கி வந்து சமூகம் வந்து பலவாறாக பிரிந்து கிடக்கிறது. ஒரு அரசியல் கட்சியால் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது.
ஒரு முடிவு எடுக்கும்போது அது இன்னொரு செக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக போயிடுது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்தில் வலுவாக இருந்ததுன்னா, ஒரு சாராருக்கு அது பயன் தருதுன்னா, அதுக்கு எதிராக இன்னொரு சாரார் இயற்கையாகவே அணி திரளுகிறார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் கூட்டணி வந்து அவசியம். அப்படின்னா தான் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் 51 விழுக்காடு வாங்கி ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பாக அவசியம். இந்தியாவில் எந்த கட்சிக்கும் அந்த 51% வாக்குகள் இல்லை. சரிங்களா? அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும், மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி தான், அகில இந்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி தான், மேக்சிமம் வந்து பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு 20% 22% ஓட்டு தான். ஸோ 20% 22% ஓட்டு வாங்கி எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி யாராவது சொன்னால் அது யதார்த்தத்துக்கு புறம்பானது, உண்மைக்கு மாறானது. அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து வந்து என்னென்னா, திரும்ப திரும்ப வந்து மாணிக்கம் தாகூர் சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மரியாதையோடு உள்ள கூட்டணின்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ திமுக மரியாதை குறைவாக நடத்துனாங்க. மரியாதை குறைவு இருந்து நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஒன்றும் இன்வால்மெண்ட் இல்லையே. அதுக்கும் மரியாதையான கூட்டணிக்கும் அந்த வார்த்தைக்கு என்ன சார்? மரியாதை தான். இதுனா வந்து எவ்ரி டெசிஷன் இஸ் டேக்கன், எவ்ரி ஸ்டெப் த கவர்மெண்ட் புட்ஸ் ஃபார்வர்ட், யூ ஆர் ஆல்சோ இன் த லூப். அதான் ஆட்சியில் பங்குன்னு கேட்டோம். ஓகே, நான் வந்து தேர்தலுக்கு முன்னாலே நான் சொன்னேன், கேபினட் சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி அதில் வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னால் கூட்டணி அர்த்தமற்றதுன்னு சொன்னேன். இப்போ நம்முடைய அரசாங்கம் வந்து கேபினட் சிஸ்டத்தில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. எல்லா முடிவுகளும் கேபினட் டெசிஷனுக்குள்ளே வரணும். இப்போ எங்களுடைய அமைச்சர்கள் வந்து உயர்கல்வித்துறையும் சுற்றுலாத்துறையும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேபினட்டுக்குள்ளே உட்காரும் போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். எவரி டெசிஷனை எடுக்கும் போதும் இவர்களும் அதற்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதை போன்ற ஒரு வாய்ப்பு வருகிற போது அதை பயன்படுத்தாமல் எந்த அரசியல் கட்சியும் வந்து வெளியே வந்து பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் இப்போ 2005 2006 11 நான் எம்எல்ஏ. அப்போ அவங்க 95 பேர், நாங்கள் 35 பேர். அன்றைக்கு எங்களுக்கு அந்த மந்திரிங்கிற வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் வந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு மந்திரி சபையில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு கொடுக்குறாரு. அது வந்து ஒரு மரியாதையான அழைப்பு தானே. உங்களுக்கு 2 அமைச்சர் கொடுக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி அதை பயன்படுத்துகிறது. அதை வந்து எப்படி வந்து அரசியல் ரீதியாக எங்களுடைய கட்சி அமைப்புக்கு அதை எப்படி லாபகரமாக அதை பயன்படுத்துறதை பற்றி யோசிக்கிறோம். முதலமைச்சராக விஜயோட இந்த செயல்பாடு காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குது? இல்லை, அதாவது வந்து அவருக்கு வந்து நிறையா பேர் அவருக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாரும் வந்து முதலமைச்சர் உட்பட அமைச்சரவையினுடைய பெரும்பாலோர் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர்கள், முதல் முறை முதலமைச்சர். கவர்மெண்ட்டினுடைய கவர்னன்ஸ் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் அஃபேர். அந்த காம்ப்ளிகேட்டட் அஃபேரில் வந்து ஒரு அரசு நிர்வாக இயந்திரத்தை வந்து இயக்கணும். அது வந்து ஒரு பெரிய இன்ஜினை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். அந்த இன்ஜினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜனநாயகத்தில் வந்து மக்களுக்கு எது வந்து அவர்களை ஈர்க்கும், எது வந்து அவர்களை நம்மை நோக்கி திருப்பும், எது செய்தால் மக்கள் வந்து நம்ம ஏற்றுக்கொள்வாருங்கிற அந்த ஃபார்முலாவை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆகவே அதுதான் வந்து டெமோக்ரஸினுடைய பேசிஸ். இப்போ அவர் வந்து அந்த சென்டரில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அடிப்படையில் மற்றவர்களை அவங்க ஏற்கனா போகிறோம். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறாரு. எனக்கு மிக ரொம்ப பிடித்தமான வந்து ஒரு ரொம்ப நாளாக வந்து மனதுக்குள்ளே நான் போட்டு புழுங்கி கொண்டே இருந்த ஒரு விஷயத்தை பற்றி அவர் கையில் எடுத்திருக்கிறார். என்ன விஷயம்? நம்ம வந்து ஒரு சமூகமாக கரப்ஷனை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை, யாருமே யோசிக்கலை. கரப்ஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நான் இஷ்யூவாக போச்சு. எல்லாருக்கும் தெரியும் இந்த சிஸ்டத்தில் இவ்வளோ பெரிய கரப்ஷன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எதுவுமே வந்து பணம் கொடுக்காம, எதுவுமே வந்து ஊழல் இல்லாமல் எந்த காரியமும் அரசாங்கத்தில் நடக்கலைன்னா ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லலை. சக்ஸஸிவாக நடந்த அரசாங்கங்கள் அத்தனையுமே நான் சொல்கிறேன். அதை போன்ற ஒரு சூழ்நிலையில் யாருமே அதை பற்றி பேசுகிறதில்ல. ஊடகங்களும் பேசுகிறதில்ல, அரசியல் கட்சிகளும் பேசுகிறதில்ல. ஏன் அரசாங்கத்தில் காரியம் பண்ண நினைக்கிறவங்களும் சரி இதெல்லாம் தலையெழுத்து கொடுத்து தான் ஆகணும், இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீதிமன்றங்கள் கூட வந்து ஒரு அளவில் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு கரத்தை கொண்டு அதை வந்து, ஏன்னா அதிலே அங்கேயே புறையோடி போயிருக்குது, நீதித்துறையிலே புறையோடி போயிருக்கு.
ஸோ இந்த இந்த சூழ்நிலையில் அவர் வந்து அந்த இஷ்யூவை வந்து தைரியமாக எடுக்கிறார். ஊழலற்ற அரசு நிர்வாகம் தான் என்னுடைய டிஎன்ஏ, அதை பற்றி மற்ற எதை பற்றியும் நான் கவலைப்படலை. ஸோ அதை அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து அதை வந்து கொண்டு வராரு. அதில் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வருது அவர் செய்வாருன்னு சொல்லி. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். விஜயால் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிச்சிட முடியுமா? ஒழிக்க முயற்சி செய்ய முடியும். ஏன்னா முதல் தகுதி வந்து ஊழலை ஒழிப்பதுக்கு வந்து நான் வாங்க மாட்டேன் சார், எனக்கு பணம் வேண்டாம், நான் கட்சிக்கும் வாங்க மாட்டேன். எங்கே அங்கே தானே உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு அதிகாரிகிட்ட வந்து போய் ஒரு அதிகாரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு பிடபிள்யூடி ஒரு ஹைவேஸ், இங்கே தான் வந்து பணம் ஒரு கனிம வளத்துறை. இதில் ஒரு முக்கியமான ஊரில் இப்போ சில கனிம வளத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து மைன்ஸ் இருக்கிற இடத்துல மாவட்டத்தில் அங்கே ஒரு ஏடி மைன்ஸாக வரணும்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. இத்தனை கோடி கொடுத்தா தான் அங்கே இந்த மைன்ஸ் வந்து அந்த மாவட்டம் கொடுப்பாங்க. ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வந்து திருப்பூரூரில் சப் ரெஜிஸ்ட்ரார்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய விலை இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆகணும்னா அந்த ஊரில் திருப்பூரூரில் ஆகணும்னா ஒரு பெரிய விலை கொடுக்கணும். என்ன விலைன்னா நான் இதை கொடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ யாரு கொடுத்தீங்க? ஸோ அவர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் எப்படி இதை வாங்குனீங்க, பிறகு எப்படி எலெக்ஷன் நடத்துறது? எலெக்ஷனுக்கு பணம் வேணும்ல, மக்கள் வந்து பணம் கொடுத்தா தானே ஓட்டு போடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய சைக்கிள். ஸோ கூட்டணி கட்சிகள் கூட இதை வந்து பேச முடியல. ஏன்னா தேர்தல் சமயத்தில் எல்லாருக்கும் பணம் தேவைப்படுது. அதை வந்து ஆளுங்கட்சியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ விஜய் என்கிற ஃபினாமினன் வந்து இதெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறார். பணம் தேவையில்லை, ஊழல், சாதி மதம் தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லாமலேயே நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து எலெக்ஷனை நடத்த முடியும், மக்களை வென்றெடுக்க முடியும், கட்சியில் இருக்கிற கேடரை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். முதலமைச்சராக விஜய் வந்த பிறகு தமிழக அரசியல் கிழமையே மாறி இருக்கு. இதில் காங்கிரஸ்க்கு கடந்த காலங்களை விட இப்போ கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்திருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கி வந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கூட்டணியில் செல்வாக்கு மிக்க கட்சி. ஸோ கூட்டணியில் வந்து நாளைக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சிங்க, பொதுமக்கள் வந்து அரசாங்கத்திட்ட சொல்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? காங்கிரஸ் தலைவரை தான் பார்ப்பாங்க, முதலமைச்சரை பார்ப்பாங்க. முதலமைச்சர்கிட்ட வந்து சில கருத்துக்களை வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் கூட்டணி கட்சி தலைவர்களை பார்த்து சொல்லுவாங்க. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஜனங்களோட மீண்டும் நெருக்கமாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் மக்களை அணுகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள். அப்போது இது நாள் வரைக்கும் அந்த அந்த கனெக்ஷன் காங்கிரஸுக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து ஒரு புதிய துவக்கம் என்று எண்ணுகிறேன். ஓகே, கடந்த கால எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக காங்கிரஸ் மீது வச்ச கடுமையான விமர்சனம் காங்கிரஸ் வந்து ஒரு முதியோர் இல்லம் அப்படின்னு. ஆனால் தாவேக்க ஒரு யங் பிளட்டு. அப்போ ரெண்டுமே ஒன்று சேரும் பொழுது அந்த அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிற ஒரு பார்வை. ஏன் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்கள் வந்து சேரவே மாட்டேங்கிறாங்க? ஏன் இளைஞர்கள் சேர்ப்பதில் காங்கிரஸ் கட்சி ஏன் கவனம் செலுத்துவதில்லைங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரதமர் என்பதற்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது எல்லா நேரத்திலையும் 65% ஓட்டு அவருக்கு தான் கிடைக்குது. யார் பிரதமர், ராகுலா மோடியா, மூணாவது ஒரு ஆளா? இப்படி ஒரு வாக்கெடுப்பு வந்து இந்தியா டுடே நடத்தியிருக்கு. நீங்கள் கடந்த ஒரு 3 முறை 4 முறை தேர்தல் நடந்தப்போ இந்த வாக்கெடுப்பு எடுத்து பாருங்க, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி. அப்படியே தேர்தல் அது பிரதிபலிக்கல, தோற்று போனது. அந்த வாக்குகளை வந்து அந்த ஆதரவை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவா மாற்ற முடியல. ஏன் சார்? அதான் ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இருந்தால் தான் ஆல் இண்டியா எலெக்ஷனில் வந்து அந்த கூட்டணி ஜெயிக்குது. காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கோ அங்கே தான் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பகத்தன்மை இருக்கிறது, காங்கிரஸ் தலைவர்கள் மீது நம்பகத்தன்மை இருக்கிறது, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை மீது நம்பகத்தன்மை இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்கனைசல் ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒப்பீடோட பேச நினைக்கிறேன். திரு ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் 65% ஆதரவாளர் இருக்காங்க நீங்க சொல்றீங்க.
ஆனால் விஜய்க்கும் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டம் கூடும் பொழுது இந்த கூட்டம்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு ஒரு திமுக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்சி எறிஞ்சிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஏன் விஜய்க்கு பழிச்சது? ஏன் காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் ஏன்? காங்கிரஸ்க்கு அந்த வாக்குகள் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்குல்ல, பாராளுமன்ற தேர்தலில் அந்த வாக்குகள். ஆனால் அந்த திமுக ஒத்துக்க மாட்டாங்களா எங்களுடைய அப்படின்னு தானே அவங்க பேசுவாங்க. நீங்களும் நானும் ஒத்துக்கலைன்னா உண்மை இல்லாமல் போயிடுமா? நீங்க என்னைக்கு வந்து காங்கிரஸோடு திமுக சேர்ந்த பிறகுதான் திமுகவுக்கே வெற்றி வந்தது சார். அதிமுகவோடு கருத்து வேறுபாடு வந்து அதிமுகவிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகி அதற்கு பிறகு திமுகவோடு கூட்டணி வைத்த பிறகுதான் வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நீங்க எப்போ ஒரு சொல்லி பாருங்களேன், நீங்க எந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்காமல் திமுக வந்து ஒரு ஜெயித்த ஒரு வெற்றி நீங்க சொல்லுங்களேன் நீங்க. ஆகவே என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இதைத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வந்து நிறைவேற்றணும். ராகுல் காந்திக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைக்கு இருக்கிற ஆதரவு, இது ஏன் வந்து நமக்குள்ள வாக்கு வங்கிகளாக மாற்ற முடியல? இதை ஏன் வந்து வாக்கு வங்கிகளாக மாற்ற முடியல? அந்த அந்த இது வந்து நமக்கு வரணும். அந்த கேப்பை வந்து நம்ம உணர்ந்து கொண்டோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து காங்கிரஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதான் மாணிக்கம் தாகூரினுடைய ஜாப். அவர் அதை செய்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ப்ராப்ளம், அவர் ரியலைசஸ் இட், இதான் நடக்கணும். அதனால் வந்து அந்த கனெக்டிவிட்டி வேணும். அந்த கனெக்டிவிட்டியை உண்டாக்குறது தான் அவருடைய வேலை. நான் தேர்தலை அல்லது அரசியலை உற்று நோக்கிறதுனால இந்த கேள்வி ஒரு சந்தேகமாக கேட்குறேன். சவுத்தில் ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே மாதிரி இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் சவுத்தில் வந்து பேன் இண்டியா அளவில் வந்து ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராகுல் காந்தியோடைய அந்த வளர்ச்சியை விஜயோட வளர்ச்சியும் ஈக்குவல் ஆயிரும் அல்லது ஒன் பீட் பண்ணிருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அப்போ அந்த இடத்துல எப்படி காங்கிரஸ்? அது வந்து அது ரெண்டும் மியூச்சுவலி சேலஞ்சிங் லீடர்ஷிப் இல்லை, மியூச்சுவலி காம்ப்ளிமெண்டிங் லீடர்ஷிப். ஓகே, கேட்டிங்களா? ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். அதாவது ராகுல் காந்தியினுடைய அகில இந்திய தாக்கம், அதை வந்து நீங்கள் வந்து யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் இட். நான் சவுத்தில் ஒப்பிட்டு கேட்குறேன். நான் சவுத்தில் அவர் வந்து அவருக்கு வந்து நாளைக்கு வந்து அவர் பிரதமர் எலெக்ஷனுக்கு போய் விஜய் அவர்கள் வந்து நிற்க போகிறதில்ல. அவர் வந்து ஆனால் இந்தியா முழுவதும் ஒரு இளம் வயது தலைவர்கள் வந்து எமர்ஜ் ஆகி வர்றாங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்க தே வில் பிளே எ மேஜர் ரோல். அவர் வந்து நீங்கள் ஃபரூக் அப்துல்லாவிலிருந்து, தேஜஸ்வி யாதவ்லேருந்து, அகிலேஷ்லேருந்து, நீங்கள் வந்து இங்கே வந்து ரேவந்த் ரெட்டி, இவங்க எல்லாருமே வந்து சதீஷன், கேரளாவில் வந்து சதீஷன், சிவகுமார், விஜய், இவங்க எல்லாருமே வந்து ஒரு 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 நடுவயது தலைவர்கள். இவங்க வந்து ஒரு எனர்ஜியோடு வந்திருக்கிறாங்க. இந்த டீமுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய தகுதி வந்து ராகுல் காந்திக்கு தான் உண்டு. ஆனால் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சதே மு.க. ஸ்டாலின் தான் முதல் ஆளா. ஆமாம். ஆனால் இன்னைக்கு திமுகவே இல்லை அப்படிங்கிறப்ப அது காங்கிரஸ்க்கு இழப்பு இல்லையா சார்? நாங்கள் அவங்கள மைனாரிட்டியாக வச்சு 5 வருஷம் கூட இருந்திருக்கோம், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி, இது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் தானே சார்? ஓகே, நாங்கள் வந்து அவங்க 95 பேர் இருந்து 35 பேர் 5 வருஷம் நாங்கள் ஒரு மந்திரி கூட கேட்கலையே. எனக்காவது எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கோமா? ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்கோமா? அந்த ஆதரவு கொடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஆதரவா ஒரு முன்னெடுப்பை பாராளுமன்றத்தில் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவர்களுக்கு வந்து பாஜக ஆதரவு கொடுக்குமா? இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து வைஸ் சான்சலராக வந்து போடுறதில்ல, கவர்னர் இவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறாரு. கவர்னர் இல்லாமல் முதலமைச்சர் தான் சான்சலர்னு நம்ம பழைய அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சட்டம் போட்டுது. அந்த சட்டத்தை வந்து யார் ஆதரிப்பாங்க? பிஜேபி ஆதரிக்குமா? ஆதரிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் தானே ஆதரிக்கும். அந்த காங்கிரஸினுடைய 100 ஓட்டு இல்லாமல் அது வந்து அங்கே வந்து அது வந்து பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ இது மியூச்சுவல். அதுதான் ராகுல் காந்தி சொல்கிறார், இந்தியா கூட்டணியில் இருப்பது என்பது வேறு, தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்து களமாடுவது என்பது வேறு. இப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாமா? காங்கிரஸ் இல்லாமல் திமுகவுக்கு வெற்றி சாத்தியமே கிடையாது அப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது வந்து திமுக லாங்குவேஜ். ஓ சரி, நாங்கள் இருக்க இடம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு, அவ்வளோதான். சரி, அதே கேள்வி நான் இப்படி கேட்குறேனே, திமுக இல்லாமல் காங்கிரஸால் வெற்றி பெற முடியுமா? நாங்கள் இந்த முறை எங்களுடைய கூட்டணியை நாங்கள் கிளியாரிட்டி கொடுத்துட்டோம். தாவேகா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் we are traveling together. தாவேகா கூட அடுத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், இந்த அணி வந்து கட்டியாக இருக்குது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு
பெரும்பாலும் இந்த கூட்டணிக்கு இருக்கும் என்று நம்புகிறோம். இப்பொழுது அவருடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கிறது. இந்த அணியை வந்து கன்சால்டேட் பண்ணி நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டோம்னா தமிழ்நாட்டில் 40க்கு 40 நாங்கள் ஜெயிப்போம். ஆனால் இந்தியா கூட்டணியில் விஜய் இல்லையே, தாவேக்கா இல்லையே. அது இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் 40 ஜெயிச்சா நாங்கள் யாரை போய் சப்போர்ட் பண்ண போகிறோம்? காங்கிரஸ். அதனால சந்தேகம். காங்கிரஸோட கூட்டணி வைத்து நின்றுட்டு அவர் எப்படி சார் நீங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை ராஜ்யசபாவுக்கு எங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாரு? விஜய் அவர்கள் வந்து எங்கிட்ட 5 பேர் தானே இருக்காங்க, அந்த சீட்டை வந்து நீங்கள் ராஜ்யசபாவில் காங்கிரஸ் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ அவர் காங்கிரஸுக்கு ஆதரவாக தானே இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணியில் இருக்குது, ஆனால் இந்தியா கூட்டணியில் விஜய் இல்லை, ஆனால் திமுக இருக்குது. ஒரு குழப்பமா இல்லை? அது வந்து இன்னும் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. யார் இந்தியா கூட்டணியை பற்றி விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. ஏன்னா அவருக்கு இன்னும் பார்லமெண்டரி ப்ரெசன்ஸ் வரல. பார்லமெண்ட் எலெக்ஷன்ஸ் வரும்போது அதெல்லாம் கிளாரிட்டி வரும், இன்னும் அதில் தெளிவு வரும். அதை பற்றி நம்ம இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்குதான் நான் நினைக்கல. இன்னைக்கு இந்த சூழல்ல காங்கிரஸோடைய மிகப்பெரிய எதிரி பிஜேபி, திமுக அல்லது உட்கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், எதை நீங்க சொல்லுவீங்க? வகுப்புவாத அரசியல் பிஜேபி தான், அதுதான் வந்து முதல் எதிரி. நான் திமுக வந்து ஒரு கொள்கை எதிரி. ஏன்னா அவங்களும் வந்து பாசிச எதிர்ப்பு, மாநில உரிமைகள், பிறகு மதச்சார்பின்மை, சமூக நீதி, இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத கட்சி திமுகன்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்டிங்களா? ஆகவே அந்த வகையில் வந்து அவர்களும் அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்த்து நாங்கள் நடத்துகிற அந்த போராட்டத்தில் எங்களோடு சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கிறது. அதை தான் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, தே வில் பி ஆல்சோ ஆன் போர்ட். இப்போ இன்னைக்கு கூட என்ன கையெழுத்து, இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏற்றாற் போல லெட்டர் கொடுத்துருக்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நான் கேட்க இந்த கேள்வி, அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் வருது. ஸோ அது ரெண்டும் இப்போ நீங்கள் வந்து அது மாதிரி நிலைமை வந்து பல மாநிலங்களில் இருக்குது. மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. மாநிலத்தில் வந்து எதிராகவும் தேசிய அளவில் ஒன்றாகவும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள்லாம் அங்கே நிறையா இருக்குது. அதை போன்ற வாய்ப்புகள் வராதுன்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி ரொம்ப ரொம்ப வருஷமாகவே இன்னொரு கட்சியோட கூட்டணியில் இருந்து தான் கூட்டணி ஆட்சியோ ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. தனிச்சு நிற்க முடியலை. ஒருவேளை இந்த தருணத்தில் காமராஜர் அவர்கள் இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன சொல்லுவார், என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? காமராஜர் ஆன்மா வந்து நம்மகிட்ட பேசினா இதான் சொல்லும். இந்த விஜய் முன்னெடுத்திருக்காரு இல்லையா, ஊழலற்ற அரசு நிர்வாகம், அதை முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா. தமிழ்நாட்டை வந்து ஊழலற்ற மாநிலமாக மாற்றுங்க. பொது வாழ்க்கையில் வந்து தூய்மையாக, அரசு நிர்வாகத்தில் நேர்மையாக, தனி மனித வாழ்க்கையில் எளிமையாக இருங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரைன்னு சொல்லுவேன். நிறைவா காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரா முதலமைச்சர் விஜய்க்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை அல்லது அறிவுரை? அதாவது அவர் எந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறாரோ அது அவருடைய ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கவர்னன்ஸ் வந்து இஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் அஃபேர். டிமாண்ட்ஸ் வந்து எல்லா சைட்லேருந்து இருக்குது. அரசு ஊழியர்களுடைய டிமாண்ட் இருக்குது, நீங்கள் ஆசிரியர்களுடைய டிமாண்ட் இருக்குது, கல்லூரி ஆசிரியர்களுடைய டிமாண்ட் இருக்குது, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி கோரிக்கை இருக்குது. இதை போல் வந்து தொழில் முதலீடுகளை கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. வேலை வாய்ப்புகளை வந்து பெருக்கணும், வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இதை மாதிரி வந்து ஒரு முதலமைச்சருடைய பணி என்பது வந்து சாதாரண பணி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம். ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு சிப்காட் வேணும்னு கேட்குறாங்க, இன்னொரு இடத்துல சிப்காட் எங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் கோழி பண்ணை கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கல்கோரி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாலைகள் வேணும்னு கேட்குறோம், சாலைகளை விரிவாக்கம் பண்ணணுங்கிறோம். இப்படி முரண்பட்ட தேவைகள், முரண்பட்ட இன்ட்ரெஸ்ட், கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணி நடத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த சீஃப் மினிஸ்டர் cannot have answers for all these problems. அட்லீஸ்ட் அவர் அதை சின்சியராக முயற்சித்தார் அதை தீர்க்கிறதுக்கு. அந்த உணர்வு மக்களுக்கு வந்துட்டாலே அவருக்கு பெரிய வெற்றி. அது எதன் மூலம் வரும்னு சொன்னால் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்பதன் மூலமாக தான். என்ன நடந்தாலும் சரி, எது நேர்ந்தாலும் சரி, கம் வாட் மே, மை கவர்மெண்ட் வில் நாட் பி கரப்ட். ஓகே, அந்த சிட்டிசன் வில் ஹாவ் எ ஹானஸ்ட் கவர்மெண்ட், எ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அதை கொடுத்துட்டாருன்னா தட் வில் பி எ வெரி பிக் சக்ஸஸ் ஸ்டோரி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. விஜயோட ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் நிறைவு செஞ்சிருக்கு. பிடிச்சிருக்கா, நிறைவா இருக்கா? இட்ஸ் எ குட் பிகினிங். ஓகே, இட்ஸ் குட் பிகினிங்.
அவரை சஸ்டெயின் பண்ணணும். அது வந்து என்னன்னா we all have to stand by him. நீங்கள் வந்து ஊழலற்ற நிர்வாகத்தை அவர் மட்டும் கொடுத்துட முடியுமா? பொதுமக்களும் கொடுக்கணும் இல்லையா? லஞ்சம் கொடுப்போற இப்போ இன்னைக்கு வந்து டிவிஎஸ்சி வந்து நல்ல வேகமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுங்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒரு மாதத்தில் ஒரு ரைடு தான் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி எங்கேயாவது ஒரு இடத்துல அரசாங்க ஊழியர்கள் வந்து நிறைய சப்ரைஸ் ஆஃபீஸில் பணம் வாங்க பயப்படுறாங்க. சொல்லி வாங்க முடியல, நாங்கள் மந்திரி கொடுக்கணும், மேலே கொடுக்கணும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆகவே அது வந்து ஒரு நல்ல அட்மாஸ்பியர். இது தொடரணும்னா பொதுமக்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மூமெண்ட் வெற்றி பெறாது. ஆகவே அது வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட சூழலும் மாறி போயிருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய கலை யதார்த்தம் என்ன, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறார்கள், அடுத்தடுத்த தேர்தல்கள் எப்படி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.